ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு கவுனி அரிசியோட பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரிய பெரிய குடும்பத்தில் பயன்படுத்தி வந்த இந்த அரிசியை சாதாரண மக்களும் பல நன்மைகள் இருக்குன்னு நினைத்து பயன்படுத்த தொடங்கிய பின்னாடி அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட காரணமாக சாமானிய மக்கள் இந்த அரிசியை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை சட்டம் ஏற்பட்ட வரலாறும் இந்த அரிசிக்கு உண்டு. இதன் காரணமாக தான் இது தடை செய்யப்பட்ட அரிசின்னு அழைக்கிறாங்க. இந்த அரிசியில் புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, வைட்டமின், ரிபோஃப்ளோவின், நியாசின், லுட்டின், கால்சியம், மெக்னீசியம் என நிறைய சத்துக்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்குது. கருப்பு கவுனி அரிசி நமக்கு என்னென்னலாம் பயன்கள் தருது அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்தால் என்னோடய வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ கருப்பு கவுனி அரிசியோட பயன்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்போட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவும். இதனால நம்ம இதயம் சார்ந்த பிரச்சனை வராமல் தடுக்கும். புற்றுநோய் ஏற்படும் காரணிகளை கட்டுப்படுத்துது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் வராமல் தடுக்கும். 100 கிராம் கருப்பு கவுனி அரிசியில் 4.9 கிராம் நார்ச்சத்து அடங்கி இருக்கு. இது மற்ற அரிசிகளை விட 4 மடங்கு அதிகம். நாம் சாப்பிடும் உணவு எளிதில் ஜீரணமாகிறதுக்கு நார்ச்சத்து மிகவும் அவசியமான ஒன்று. செரிமான சார்ந்த பிரச்சனைகள், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி அவதிப்படுறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை சீராக இயக்கி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவி செய்யும். அரிசி வகையிலேயே மிக குறைந்த அளவு கார்போஹைட்ரேட், மிக அதிக அளவு நார்ச்சத்து கொண்ட அரிசினா அது கருப்பு கவுனி அரிசி தான். இது ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அரிசி. அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த அரிசியை நம்ம சாப்பிட்டு வரலாம். ஏன்னா இது மெதுவாக சர்க்கரையின் அளவை உற்பத்தி செய்யும் தன்மை கொண்டது. அதனால தான் சர்க்கரை நோய் வருவது தடுக்கப்படும். உடலில் புதிய சிவப்பணுக்களோட உற்பத்திக்கு மிகவும் அவசியமான சத்துனா அது இரும்பு சத்து தான். இந்த இரும்பு சத்து கருப்பு கவுனி அரிசியில் 100 கிராமில் 2.2 கிராம் இரும்பு சத்து அடங்கி இருக்கு. அதிக உடல் எடையால் அவதிப்படுறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை சீக்கிரமாக கரைச்சி வெளியேற்றிடும். இதனால நமக்கு வேகமாக உடல் எடை குறைகிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். மூளையில் இருக்கக்கூடிய கார்டிசால் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கட்டுப்படுத்தும். இதன் மூலமாக தான் நமக்கு மன அழுத்தம் குறையும். அதிகமான அழுத்தம், மனச்சோர்வு, ஆன்டிசைட்டி போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டு வர மனதும் உடலும் புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு தேவையான புரதம், இரும்பு சத்து என பல்வேறு சத்துக்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்குது. இது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்ய உதவும். இதனால நம்ம பல்வேறு நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். தோலில் எரிச்சல், புண்ணு, அலர்ஜி இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த கருப்பு கவுனி அரிசி தாராளமாக எடுத்துக்கலாம். உடலில் உள்ள ரசாயன கழிவுகளின் மாற்றம் தான் நம்ம உடம்புல பல்வேறு அலர்ஜி உண்டாகிறதுக்கான காரணம். ரசாயன மாற்றங்களை கட்டுப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும் இந்த கருப்பு கவுனி அரிசி. அது மட்டும் இல்லாமல் குளூட்டன் அலர்ஜியால் அவதிப்படுறவங்க தாராளமாக கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். அது அவங்களுக்கு எந்தவித அலர்ஜியையும் ஏற்படுத்தாது. நம்ம இந்த வீடியோவில் கருப்பு கவுனி அரிசியோட பயன்கள் பற்றி முழுசாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.